வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம். ஸ்டாலின் விஜய் கட்சியை அழைக்கிறார். எதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு 5ஆம் தேதி நடக்க போகுது. விஜய் வருவாரா? ஏன் விஜய் அப்படின்னு சொல்கிறோம்னா, அனைத்து கட்சி கூட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடக்கும் போதெல்லாம் அரசியல் கட்சி பெருசாக விஜய் பதிவு பண்ணல. இப்போ பதிவு பண்ணிட்டார். அப்போ பதிவு பண்ணக்கூடிய கட்சியான விஜய் அவர்கள் முதலமைச்சருடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட கோரிக்கை என்ன? நீங்கள் கேட்கலாம், என்னங்க முதலமைச்சரோட கோரிக்கை? ஒருவேளை அரசு ஊழியர் போராட்டத்தை பற்றி பேச கூப்பிட்றாரா? இல்லை தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரா? இல்லை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கடங்களை பற்றி பேச போகிறாரா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதை பற்றி பேச போகிறாரா? இல்லை நிதி நிலைமையில் தள்ளாடும் தமிழகம் அதை பற்றி பேச போகிறாரா? ஏன்னா வெள்ளை அறிக்கைன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கோம், ஏன்னா அதிமுக சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேச போகிறாரா? என்ன பேச போகிறாரு? என்ன அப்படி முக்கியமான பிரச்சனை? இல்லை முல்லை பெரியார் பிரச்சனையில் ஏதாவது, தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? இல்லை காவேரி பிரச்சனையில் ஏதாவது வந்துருச்சா? இல்லை ஒன்றிய அரசு ஏதாவது புதிய சட்டம் போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா? அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிலுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க போகிறாங்களாம். அதை பற்றியா கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜய், அதிமுக, பிஜேபி இவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வருவாங்களா? பேச வேண்டிய பாயிண்ட் என்ன? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சட்டம் ஒழுங்கு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நேற்று சம்பவம் இன்றைக்கி சம்பவம் பேசிக்கிட்டே போகலாம். பள்ளிகளில் நடக்கக்கூடிய பல அவலங்கள், கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அவலங்கள், பணி செய்யக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய அவலங்கள், ட்ரெயினில் போகும்போது நடக்கக்கூடிய அவலங்கள், ஒரு தாய்க்கு நடக்கக்கூடிய பெரிய கொடூரம் பார்த்தீங்களா? அந்த கொடூரம் நடந்தவுடனே ஒரு தாயை இது பண்ணிடுறாங்க. அவங்க படிச்சிருப்பீங்க, அது பேச விரும்பலை நம்ம. அது இப்போ அந்த 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, கத்தி முனையில் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேரை சுட்டு பிடிக்கிறது, மாவுக்கட்டு போடுறது. மாவுக்கட்டு போடுவதையே பெரிய சாதனையாக சொல்லி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தொகுதிகள் எண்ணிக்கையை ஒன்றிய அரசு குறைச்சிருச்சு, 8 தொகுதி கம்மியாகுது, நாங்கள் மறுபடியும் போராட்டத்துக்கு தயாராகி விட்டோம், அதற்காக அனைத்து கட்சி கூட்டம், ஐயா விஜய் வாங்க, சீமான் வாங்க, எடப்பாடி பழனிசாமி வாங்க, ஆனால் மற்ற விஷயத்தை எதையும் பேசக்கூடாது, இதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு ஸ்டாலின் சொல்கிறது ஏற்புடையதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதுக்கு எப்படி விஜய் வருவார்? உடனே விஜய் வரல, அதிமுக வரலன்னு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல, இவங்கெல்லாம் ஒரே டீம், அது மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு முதலமைச்சருடைய பேச்சை நம்ம பார்க்குறோம்? ஜீவாதார பிரச்சனைகளில் மிக மிக முக்கியமான பிரச்சனைகளில் இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு கூட்டுவதன் அர்த்தம் என்ன? எல்லாம் அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சான், எல்லாம் ஓடி வாங்குங்கிறீங்க. இது எந்த விதத்தில் சரி? ஒன்றிய அரசு நம்ம எதுக்குறோம், அவங்க நிதி தர மாட்டாங்க, எல்லாம் எதுக்குறோம். ஆனால் ஏன் இவங்க நமக்கு நிதி தரல, அதுக்காக வாங்கன்னு ஏன் கூப்பிடல தெரியுமா? அப்படி கூப்பிட்டா கட்சிகள் கேட்கும், என்னங்க நீங்கள் தான் பிஎம்ஸ்டியில் நாங்கள் எம்ஓவியில் சைன் பண்ணுறோன்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்கீங்களேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரிக்காப்பட்டி மேட்ரு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு, அதுக்கு நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடல? யோசனை பாருங்களேன். இப்போ கூட்டணுமா கூடாதா? டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னாங்க, அப்போ ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூடல? நீங்கள் இங்கேருந்து போய் சித்தராமையாவும் டிகே சிவகுமார்லாம் பார்த்தீங்கல்ல, அதோடு சேர்த்து இதையும் பேசிட்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார், அப்போ சிரிச்சிங்க, அப்போ அதுலேயும் தண்ணி வரலை. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் கேட்டால் மொழிக் கொள்கை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெருசாக அமைச்சரவை கூடி ஏதோ பெருசாக முடிவு பண்ணுவாங்க, பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்திடுவாங்க அப்படி நம்ம நினைக்கல பெரும்பாலானவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் சிலிண்டரை ஒத்துக்குவாங்க. இல்லை இன்றைக்கி நிறையா ஊரில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்திருக்காங்க. காரைக்குடியில் ஒரு பள்ளியில் ஆசிரியர்கள் இன்றைக்கி வரலை இந்த போராட்டத்தினால, அதனால் காலை உணவு வீணாயிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் இல்லைங்க, பல சம்பவம். இதை பற்றி விரிவாக நம்ம 2:30 லைவில் இன்றைக்கி பேச போகிறோம். நேரலையில் இன்றைக்கி இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். அரசு ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, அரசு ஊழியர்கள் எப்படி இந்த அரசாங்கம் வஞ்சிக்கிறது, இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு திடீர்னு ஞான உதயம் வந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அமைச்சரவை கூட்டம் போட்டு எல்லோரும் வாங்கப்பா அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறோம். அதான் அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, ஏன் சென்செக்ஸ் நீங்கள் எடுக்கலை, அதை பற்றி ஏதாவது நீங்கள் ஒரு கமிட்டி போடுறீங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி, ஒரு கூட்டம் நடத்துகிறீங்களா? 4 வருஷத்துக்கு அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறாங்களே, அப்போ இதையும் பேசணும். எது முக்கியமான பிரச்சனை? லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் மறைச்சிட்டு மறுபடியும் சொல்கிறோம்ல, இது ஒரு விளம்பர அரசுங்கிறது, இது ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு ட்ராமா. இப்போ எல்லோரும் புறக்கணிச்சிருவாங்க. அது வேணால் பாருங்களேன், திடீர்னு இப்போ விஜய் கட்சியும் வரும்,
விஜய் கட்சி வருமா வராதான் அது ஒரு பெரிய வாதம். நான் 2-3 நாள் அதை பற்றி பேசுவோம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்புங்கிறது மற்ற விஷயத்தை மடைமாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுறதுனா கண்டிப்பாக துரோகம். ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு நிறையா பணம் போகுது அப்படின்னு நிறையா மக்கள் கூட சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொன்னதை செய்வீங்க, சொல்லாதையும் செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல, ரஜினி பட டைலாக் மாதிரி. ஆனால் நீங்கள் சொன்னதையும் செய்யலை, சொல்லாதையும் செய்யலை. ஏன்னா நீங்கள் சொன்னது என்ன? அரசு ஊழியர்களுக்கு சொன்னதை என்ன செஞ்சீங்களா? அதை விட்டுட்டு தொகுதி மறுசீரமைப்புன்னு இப்போ புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற வேலைலாம் மிகப்பெரிய ட்ராமா. விஜயும் வரமாட்டார், எழுதி வச்சுக்காங்க, விஜயும் வரமாட்டார். அதை பற்றி பேசுங்க, வரோன்னு தான் சொல்லுவாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுவும் பிரச்சனை. பட் இதை படலாம் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் அதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆகிற பிரச்சனைனா நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதாவது என்னென்னா மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு கூட்டத்தை கூட்டுறீங்க. எல்லா விஷயத்தையும் பேசுங்கன்னு சொன்னால் நியாயமான கோரிக்கை. நம்மளே சொல்லுவோம் திராவிட மாடல் சூப்பர்னு. எதை பற்றியும் பேச மாட்டேன், இதை ஒன்று பேசுவோம், தனங்களுக்கு வசதிக்கேற்ற பண்ணிக்கொள்வது. பாருங்கள், எதிர்கட்சிகள் பேச போகிறத பாருங்கள். தேவையில்லாத ஒரு புது சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. மறுபடியும் மொழிக் கொள்கை, இந்தி, அதான் கேட்டாங்களே, இந்தியா எல்லாத்துக்கும் தார்பூசி அளிக்கிறீங்களே, ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க நாணயம், கலைஞர் நாணயம் இருக்குது, அதில் இருக்க இந்தியா அழிங்கிறாங்களே, என்ன பதில்? அதனால் இந்த விஷயத்தில் திமுக தேவையில்லாமல், தமிழக அரசு தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிறது தான் சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறோம், விஜயும் வரப்போகிறதில்லை. இது ஒரு ட்ராமா அரசு அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.